Hello future officers, welcome to Mock Officer YouTube channel and this is Arun. இன்னைக்கு நம்ம வந்து இந்த வெக்காப்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ மே ஃபர்ஸ்டோட இந்த வெக்காப்ஸ் இந்த எடிட்டோரியல்லேருந்து வந்த ஒரு 10 வார்த்தைகளை பற்றி பார்க்க போகிறோம். சரியா? சரி, ஓகே. ஸோ இது வந்து நான் வந்து இன்னைக்கு வந்து லைவாக தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து எப்படி பண்ணலாம்? ஸோ உங்களுக்கு ஏதாவது ரெக்கார்டர் செஷனே ஓகே இல்லை சார் லைவாக போட்டாலும் உங்களுக்கு ஓகே அப்படின்னாலும் எனக்கு சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி இந்த வீடியோ எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லுங்கள். ஸோ வேறு என்ன அடிஷன் இந்த வெக்காப்ஸ் வீடியோவுக்கு வேறு என்ன அடிஷன் வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்தமாரி செஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம வந்து லைவ் போக ஆரம்பிச்சிட்டோம், வீடியோஸ் வந்து லைவில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இந்த வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு லேர்ன் பண்ணது வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்தது, இந்த செஷன் எப்படி இருந்தது அப்படின்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்கள். தென் நம்மளோட யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ இன்னி நாளோட மொதல் வார்த்தை என்ன அப்படின்னா டிசையர். ஸோ டிசையர் அப்படின்றது எந்த பார்ட்ஸ் ஆஃப் கீழே வரும் அப்படின்னா நவுனில் வரும். சினானிம் வந்து விஷ், ஆண்டனிம் வந்து ஹேட், தமிழ் மீனிங் வந்து விரும்பு. ஓகே, ஸோ டிசையர் அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம விரும்புகிறோம்ல, அதை தான் நம்ம வந்து டிசையர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள். இஸ் பேர்னிங் டிசையர் ஃபார் சக்ஸஸ் ஃபியூல் இஸ் டிட்டர்மினேஷன் டு அச்சீவ் இஸ் கோல்ஸ் அப்படின்றாங்க. ஸோ நம்ம எல்லாருமே ஒரு எக்ஸாமும் கிளியர் பண்ணணும், ஒரு பேங்க் எக்ஸாமோ இல்லை ஒரு எஸ்எஸ்சி எக்ஸாமோ கிளியர் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட விஷயம் இருக்குது. ஸோ நம்மளோட அதிகப்படியான ஒரு விருப்பமும் அதுதான். கரெக்டாக? ஸோ அதை தான் இந்த எக்ஸாம்பிளை சொல்ல வராங்க. அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னா வீர். ஸோ அடுத்த வார்த்தை வீர். இதோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்படின்னா வேர்பில் வரும். சினானிம் வந்து டிபார்ட், ஆண்டனிம் வந்து ஸ்டே, தமிழ் மீனிங் வந்து திசை மாற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வீர் அப்படின்றது டிபார்ட் ஆகிறது தான் நம்ம வீர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். த கார் பிகன் டு வீர் ஆஃப் த ரோட் ஆஸ் அ டிரைவர் லாஸ் த கண்ட்ரோல். ஓகேவா? டிரைவர் வந்து ஒரு அந்த காரோட கண்ட்ரோலை இழந்த பிறகு அந்த அந்த என்ன ஆகுது, அந்த கார் வந்து ஒரு இடத்துல நிற்காம மாறி மாறி போகும்ல. ஓகே, பிரேக் பிடிக்காம எப்படி போகுமோ ஸோ அந்த மாதிரி போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வீர் அப்படின்றது டிபார்ட், திசை மாற்று அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னா வீஷியஸ் அப்படின்றாங்க. ஸோ வீஷியஸ் அப்படின்றது எந்த பார்ட்ஸ் ஆஃப் கீழே வரும் அப்படின்னா அட்ஜெக்டிவ்ல வரும். சினானிம் வந்து டேஞ்சரஸ், ஆண்டனிம் வந்து மாடரேட். ஓகேவா? ஸோ வீஷியஸ் அப்படின்றது கெட்ட விஷயங்களை வந்து நம்ம வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயத்தை வந்து நம்ம வீஷியஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்களேன். த வீஷியஸ் டாக் barked aggressively at the strangers approaching its territory. ஓகேவா? ஸோ ஒரு 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 பயங்கரமான ஒரு டேஞ்சரஸான ஒரு டாக் வந்து ரொம்ப பயங்கரமாக குலைக்குது. யாரை பார்த்து அப்படின்னா அதோட எல்லைக்குள்ள நுழையிறவங்களை பார்த்து பயங்கரமாக குலைக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த பிளேலிஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து நம்ம வந்து இது வரைக்கும் போட்டுட்டு வந்திருக்கோம்ல இந்த வெக்காப்ஸ் அரௌண்ட் 2 months கிட்ட கொடுத்துருக்கோம். ஸோ அந்த அந்த 2 monthsோட எல்லா வீடியோஸும் இந்த பிளேலிஸ்ட்டில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ லைவில் பார்க்காம ரெக்கார்டட் செஷன் மாதிரி பார்க்குறவங்களுக்கு மேலே ஒரு கார்டு தரேன், செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் இதோட பிளேலிஸ்ட் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வார்த்தை என்ன அப்படின்னா ஸ்லாம்டு. ஸோ ஸ்லாம்டு அப்படின்றது எந்த பார்ட்ஸ் ஆஃப் கீழே வரும் அப்படின்னா வேர்பில் வரும். சினானிம் வந்து கிரிட்டிசைஸ், ஆண்டனிம் வந்து ப்ரைஸ். ஒரு விஷயத்தில் வந்து நம்ம வந்து தப்பு கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்களே, ஸோ அதை தான் நம்ம வந்து ஸ்லாம்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஷி ஸ்லாம்ட் தி டோர் ஷட் இன் தி ஃப்ளக்சுவேஷன் ஆஃப்டர் அ லாங் டே அட் ஒர்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அவங்க அந்த பெண்மணி வந்து ரொம்ப ஒரு 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 கடினமான வேலை நாட்களுக்கு அப்புறம் அந்த அன்னை டே வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்திருக்கு போல இருக்குது. ஸோ அவங்க வந்து டோரை வந்து ரொம்ப ஃப்ளக்சுவேஷனில் க்ளோஸ் பண்ணுறாங்க, ரொம்ப கடுப்பில் க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஸ்லாம்ட் அப்படின்றது கிரிட்டிசைஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வார்த்தை என்ன அப்படின்னா பிளாஸ்டர்ட் அப்படின்றாங்க. ஸோ பிளாஸ்டர்ட் அப்படின்றது எந்த பாசஸ் கீழே வரும் அப்படின்னா வேர்பில் வரும். சினானிம் வந்து ஸ்ட்ரென்தன். ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங் படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம அதுக்கு இந்த பிளாஸ்டர்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணலாம். அந்த சக்ஸஸ்ஃபுல் ப்ரெசன்டேஷன் பிளாஸ்டர்ட் கான்ஃபிடன்ஸ் இன் தி பப்ளிக் ஸ்பீக்கிங். ஓகேவா? ஸோ அவளோட ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரெசன்டேஷன் வந்து அவளோட கான்ஃபிடென்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வார்த்தை என்ன அப்படின்னா அட்வர்சரிஸ். ஸோ அட்வர்சரிஸ் பார்ட்ஸ் ஆஃப் என்ன வரும்னா நவுனில் வரும். ஆப்போனண்ட். ஸோ அட்வர்சரிஸ்னால் நம்மளோட எதிராளியை தான் நம்ம வந்து அட்வர்சரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆண்டனிம் வந்து அப்போ சப்போர்ட்டராக இருக்கும். சரியா? ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தலாமா? த டூ பாக்ஸஸ் ஒன்ஸ் பிட்டர் அட்வர்சரிஸ் இந்த ரிங். ஓகேவா? ஸோ ஏதோ 2 பாக்ஸஸ் இருந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் எதிராளியாக இருந்திருக்காங்க. ரிங்குக்குள்ளே மட்டும் தான் எதிராளியாக இருந்திருக்காங்க. பட் எதிர்காலத்தில் அப்புறமேட்டு அதாவது பாக்ஸிங் ப்ரொஃபஷனலாக முடிஞ்ச பிறகு அவங்க என்னவாயிருக்காங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த பிளேலிஸ்ட் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு பிகினருக்கான ஒரு கோர்ஸ். ஓகேவா? ஸோ பிகினருக்கான ஒரு ரீசனிங் கோர்ஸ் வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம வந்து லைவ் பண்ணி வச்சுருக்கோம், அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். மேலே ஒரு கார்டு தரேன், செக் பண்ணி பாருங்கள்.
நெக்ஸ்ட் வார்த்தை என்ன அப்படின்னா அஸ்டவுண்டிங். ஸோ இது வந்து இதோட பாசிட்டிவ் ஸ்விட்ச் என்ன அப்படின்னா அட்ஜெக்டிவ்ல வரும். சினானிம் வந்து அமேசிங், ஆண்டனிம் வந்து ஆர்டினரி. பிரமிக்க வைக்கிறது தான் நம்ம வந்து அஸ்டவுண்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? த மெஜிஷியன் அஸ்டவுண்டிங் ட்ரிக்ஸ் லெஃப்ட் தி ஆடியன்ஸ் இன் தி சாரியா ஏதோ ஒரு மெஜிஷியன் இருக்காரு. அவரோட ட்ரிக்ஸ் ரொம்ப அமேசிங்கான ட்ரிக்ஸ் வந்து ஆடியன்ஸ் வந்து ரொம்ப பிரமிப்பில் ஆழ்த்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? சரி, அடுத்த வார்த்தை விடிஏட் அப்படின்றாங்க. ஸோ அடுத்த வார்த்தை இதோட பாசிட்டிவ் ஸ்விட்ச் என்ன அப்படின்னா வேர்ப்ல வரும். சினானிம் வந்து ஸ்பாயில், ஆண்டனிம் வந்து பியூரிஃபை. ஓகேவா? The addition of the false information can vitiate the accuracy of the report. ஓகேவா? addition of the false information ஏதோ ஒரு தவறான இன்ஃபர்மேஷன், தவறான செய்தி வந்து ஆட் பண்ணதால அது என்ன பண்ணுது, அந்த ரிப்போர்ட்டோட அக்யூரசியை ஸ்பாயில் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்கப்பா. சரி, அடுத்தது இந்த பிளேலிஸ்ட் வந்து எதுக்கு அப்படின்னா கம்ப்ளீட்டா ஒரு ப்ரிலிம்ஸ் சீட்டிங் கொஷின்ஸ் மட்டும். ஓகே, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஷின்ஸ் எப்படி வரும் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்காக இந்த பிளேலிஸ்ட் நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கொஷின்ஸ் சூப்பராக இருக்கும். சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியும், உங்களுக்கும் எக்ஸாமில் எப்படி கொஷின்ஸ் வரும் அப்படின்ற ஒரு நாலேஜ் கிடைக்கும். ஸோ மேலே ஒரு கார்டு தரேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வார்த்தை என்ன அப்படின்னா லயபிலிட்டி. ஸோ லயபிலிட்டி அப்படின்றது அக்கௌண்டபிலிட்டி, பொறுப்பாக இருப்பா அப்படின்னு வாங்கலாம். ஸோ அதுக்கு தான் நம்ம லயபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் யூஸ் பண்ணுவோம். த கம்பெனி ஃபேஸஸ் சிக்னிஃபிகன்ட் லயபிலிட்டி ஆஃப்டர் அ டேட்டா பிரீச். கம்பெனியில் வந்து டேட்டா பிரீச் நடந்த பிறகு அவங்களோட பொறுப்பு வந்து அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்ல வராங்க. சரியா? அடுத்த வார்த்தை டேம்பர். டேம்பர் அப்படின்றது குளறுபதி, இன்டர்ஃபியர் ஆகிறது. அதாவது ஒரு விஷயத்தில் வந்து நம்ம டேம்பர் அப்படின்ற வார்த்தை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டேம்பர் அப்படின்றது இன்டர்ஃபியர் ஆகி மாற்றி வைக்கிறது தான். சரியா? டேம்பர் ஆயிருக்கு, ஒரு விஷயம் வந்து டேம்பர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஷீ டிசைடட் நாட் டு டேம்பர் வித் தி புரோக்கன் லாக். ஓகேவா? அந்த பெண் வந்து என்ன, ஒரு உடஞ்ச லாக் கூட இன்டர்ஃபியர் நம்ம பண்ணிக்க தேவையில்ல. சரி, எதுவும் நம்ம பண்ண தேவையில்ல. அந்த புரோக்கன் லாக் கூட நம்ம எந்த இன்டர்ஃபியர் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோதான் இனி நாளோட 10 வார்த்தை. ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இந்த 10 வார்த்தை நல்லா க்ளீனாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இன்னும் நம்மளோட டெலிகிராம் சேனல் நீங்கள் ஜாயின் ஆகல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. ஸோ அது மாதிரி ஏப்ரல் மந்தோட கம்ப்ளீட் வெக்காப்ஸ் பிடிஎஃப், ஃப்ரீ பிடிஎஃப்பும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணுங்கள். அதுமாரி நம்மள யூடியூப் சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வி வில் சீ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க் யூ ஆல். பை பாய்.